இப்போ குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து எம்டிஆர் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ ஆஃபரும் போயின்ட்டுருக்கு, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் வந்து 500 கிராம் எடுத்துக்கலாம். இல்லை அதிகமாக உங்களுக்கு சிரப் வேணும்னா 750 கிராம் சுகர் எடுத்துண்டு அதே அளவு நீங்கள் வந்து ஜலம் விட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு அளவு தெரியலனா கப்பால் 2 கப் அளவு நீங்கள் சுகர் எடுத்துண்டு அதே 2 கப் அளவு நீங்கள் வந்து தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வேறு ஒரு ஸ்டவ்வில் வச்சு இது நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் பிசுக்கு பதம் சொல்லுவாங்க இல்லையா, ஜஸ்ட்டு பிசுப்பாக இருக்கும், அந்த பதம் வந்தால் கூட போகிறோம். அது வந்து அந்த பதம் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசையிறது ரொம்ப கொஞ்சம் சாஃப்டாக நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கணும், ரொம்ப ஹார்டாக பிசையாதீங்க. அதுக்கப்புறம் வந்து எண்டில் கொஞ்சம் ஆயிலோ இல்லை நெய்யோ விட்டு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வெடிப்பு வராமல் உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது. இப்போ இந்த கையில் இப்போ ஒட்டியிருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒட்டினதெல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு கிளியர் ஆகிட்டு நல்லா சாஃப்டாக ரவுண்டாக உங்களுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டவ் நல்லா வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டில் நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆயிலோ இல்லை நெய்யோ போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அந்த மாதிரி வந்திருக்கு. நான் சொல்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உருண்டைகளும் கரெக்டாக இருக்கும், அதே சமயத்தில் உங்களுக்கு வெடிப்பும் வராமல் இருக்கணும். நான் எப்படி உருட்டி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் உருட்டின்றுங்க. உள்ளங்கை இருக்கு இல்லையா, அது வந்து உள்ளார அப்படி நம்ம கையை திறந்து அதை உள்ளுக்கு வச்சு மேல் கையால் இப்படி அழுத்தி விடுங்க. அப்போ உங்களுக்கு வெடிப்பு வராமல் இருக்கும். அதையும் வந்து நீங்கள் வந்து லேசாக நீங்கள் பண்ணணும், ரொம்ப அழுத்தி பண்ணாமல் லேசாக பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணலாம், அதே சமயத்தில் இந்த மாதிரி நீட்டு வாக்குலேயும் நீங்கள் வந்து பண்ணலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் நான் இப்போ பண்ணி எடுத்து இப்போ வந்து இதை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இது 175 கிராம் இது. ஸோ 175 கிராமுக்கு இவ்வளோ உருண்டைகள் நமக்கு வந்திருக்கு. ஈஸியாக உங்களுக்கு இந்த ஸ்வீட் நீங்கள் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் அந்த பிசுபிசுப்பு பதம் வந்துடுது. இப்படி தொட்டு பார்த்தா உங்களுக்கு இப்போ அந்த பிசுபிசுப்பு பதம் வரணும். ஒரு கம்பி பதம் அதெல்லாம் தேவையில்லை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் நம்ம வந்து ஏலக்காய் பொடி அந்த வாசனைக்கு போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஜீரா ரெடி ஆகிடுது. இப்போ இந்த ஸ்டவ்வில் வந்து கொஞ்சம் வானல் பெரிய வானலாக வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஒரு ஸ்பூனால், ஒரு நீட்டு ஸ்பூனால் நீங்கள் இப்படி எண்ணெயை நீங்கள் கலரி விட்டேன்னா உருண்டைகள் வந்து ஈவனாக உங்களுக்கு பொரிச்சு எடுக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ண வேண்டாம். இது ப்ராக்டிஸ் உள்ளவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ எண்ணெயை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஈவனாக அது வந்து வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த கலர் வந்ததும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக முடியக்கூடிய ஸ்வீட் ரெசிபி இது. மீடியம் ஃப்ளேமில் தான் நீங்கள் வச்சு பொரித்து எடுக்கணும், ஏன்னா மேலே வந்து கருகிடும், உள்ளுக்கு வேகாது உங்களுக்கு.
பாத்திரம் கொஞ்சம் அகலமாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இது ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் இப்படியே வதக்கி விடுற மாதிரி நீங்கள் லேசாக அப்படி விட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொரித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெடிக்காமல் நல்லா உங்களுக்கு வரும். இப்போ எல்லாமே பொரித்து எடுத்து இப்போ ஜீராலாம் நம்ம சேர்த்துட்டுலாம். இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஊறாததுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஆனால் கட் பண்ண எதுக்கு நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சேன்னா சாஃப்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் கொடுங்க. அடுத்த ரெசிபி நம்ம வந்து பார்க்கலாம், மைசூர் பாக். இப்போது சாஃப்டாக மைசூர் பாக் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக பண்ணக்கூடிய ரெசிபி இது. அந்த டைப்பில் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இங்கே பாருங்கள், நான் போட்ட மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் மைசூர் பாக். ஸோ இந்த சாஃப்டான மைசூர் பாக் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த 1 கப் நீங்கள் எடுத்துக்கோங்க. எந்த கப்பால் அளக்குறீங்களோ அந்த கப்பே வந்து மற்ற இது அளவும் எடுத்துக்கணும். 1 கப் கடலை மாவுக்கு 1.5 கப் நான் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே 1.5 கப்பில் வந்து நெய்யும் எண்ணெயும் சேர்த்து எடுத்திருக்கேன். அதை ஒரு பேனில் போட்டு அதை வந்து நல்லா கொஞ்சமாக ஹீட் பண்ணுறதுக்கு நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த சுகர் இருக்குது பார்த்திங்களா, இந்த சுகரை போட்டு எந்த கப்பால் அளந்தீங்களோ அதில் அரைவாசி தண்ணி விட்டுண்டு இதை நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வரணும். இது வேறு ஒரு கம்பிப்பதம், அந்த கம்பிப்பதம்லாம் வேண்டாம். இது பிகினர்ஸ்க்காக நான் இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வருது இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருக்கோம்ல, இந்த நெய்யும் நல்லா சூடு பண்ணியிருக்கோம்ல, இதில் வந்து மாவு நல்லா கரைச்சிட்டு அதிலையே நம்ம விட்டு இப்போ கலர வேண்டியது தான். ஸோ 3 இன்க்ரீடியண்ட்டும் நம்ம ஒன்றா போட்டு இப்போ 7 கப் கேக் எப்படி நம்ம பண்ணுவோம் அந்த மாதிரி இதுலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை போட்டு நல்லா கலரி நீங்கள் எடுக்கணும். அளவு வந்து நீங்கள் எந்த கப்பால் அளக்குறீங்களோ அந்த கப்பால் 1.5 நீங்கள் எடுத்துக்கணும். 1 கப் கடலை மாவுக்கு 1.5 சுகர், 1.5 கீ ப்ளஸ் ஆயில் சேர்த்து எடுக்கலாம். இல்லை கீ மட்டுமே எடுத்துக்கலாம். இப்போது இது ரொம்ப நேரம் கொஞ்சம் ஆகும். ஆனால் நீங்கள் இப்படி ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கலரி விட்டுட்டே இருங்க. ஒரு சிலர் வந்து இந்த ஆயிலும் கீயும் மிக்ஸ் பண்ணி அதை ஹீட் பண்ணி சைமல்டேனியஸாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு 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 கலருவாங்க. நான் அளவு உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னதுனால நம்ம அதிலையே போட்டு அப்படியே நம்ம வந்து கலரி எடுத்துக்கலாம். ஒரு தட்டில் இந்த மாதிரி நெய்யை அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கை விடாமல் நீங்கள் வந்து கலரி எடுத்துக்கணும். ஸோ மைசூர் பாக், 7 கப் கேக்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம அட்லீஸ்ட் ஒரு 10-12 மினிட்ஸ்னால் இந்த மாதிரி நீங்கள் கலரிண்டே இருக்கணும். அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நான்ஸ்டிக் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் நெய்யோ இல்லை ஆயிலோ எதுவுமே விட தேவையில்லை. இந்த அளவே வந்து உங்களுக்கு போதுமானது.
இப்போ பாருங்கள் கொஞ்சம் எண்டிங் ஸ்டேஜ் வர்றது. ஸோ எண்டிங் ஸ்டேஜ் வந்ததுன்னா உங்களுக்கு பேனில் வந்து ஒட்டாமல் வரும். இப்போது நம்ம பாருங்கள் பேனில் ஒட்டாமல் வந்தது. இப்போ எடுத்து நம்ம வந்து விட்டுட்டோம்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லைசஸ் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து மேல் பகுதி நல்லா சமமாக வர்றதுக்கு நான் இந்த மாதிரி அதே கிண்ணம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கிண்ணம் எடுத்துட்டு அது அடியில் வந்து கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நான் மேலே சமப்படுத்திட்டு இந்த மாதிரி பீஸா கட்டர் இருந்ததுன்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கத்தி வச்சுருந்திங்கன்னா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்ல பீசஸ் உங்களுக்கு. நான் இப்போ வந்து இந்த மாதிரி ட்ரேயில் பெருசாக இருக்கிற ட்ரேயில் நான் வந்து விட்டுருக்கேன். உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும்னா நீங்கள் சின்னதாக ஏதாவது மோல்டு இருந்ததுன்னா அதில் நீங்கள் பண்ணி உங்களுக்கு ஏற்ற சைஸ் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்கள். ஹாவ் ஏ சேஃப் தீபாவளி. அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.